ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிறிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம ஸ்வீட்ஸ், கேக்ஸ் அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ்லாம் சேர்க்கக்கூடிய கண்டென்ஸ்ட் மில்க் எப்படி வீட்டிலேயே ஈஸியா செய்யலான்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால், 1 கப் சீனி, 1 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா சேர்க்காமலும் கூட செய்யலாம். பேக்கிங் சோடா சேர்க்கறது ஆப்ஷனல் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு அடிகனமான பேன் வச்சுட்டு அதுல 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். அது கூட 1 கப் சீனியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். சீனி இதுல ஃபர்ஸ்டே சேர்க்கறதுனால இது நல்லா கிரீமியா இருக்கும். ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேம்ல இருக்கிறதுனால இதை அடிக்கடி கலரி விட்டுட்டே இருக்கணும். 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டர் பால் ஆகுற வரைக்கும் நல்லா காய்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா பாலோட அளவு நல்லா குறைஞ்சு திக்கா இருக்குது. பேன்ல ஓரத்துல படிஞ்சிருக்கக்கூடிய பாலையும் எடுத்து விட்டுட்டு காய்க்கணும். இப்போ இதுல 1 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். இதை கண்டினியூஸா நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். பேக்கிங் சோடா சேர்க்கறதுனால இது கடையில வாங்குற மாதிரியே 6 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம அதோட கன்சிஸ்டன்சி அப்படியே இருக்கும். அதனாலதான் பேக்கிங் சோடா சேர்க்கிறோம். பேக்கிங் சோடா சேர்க்காம செய்யும் போதும் கடையில வாங்குற மாதிரியே அதே டேஸ்ட்லயே தான் இருக்கும். அதனால அது சேர்க்கறது ஆப்ஷனல் தான். பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே இது நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு தடவை இந்த மாதிரி கண்டென்ஸ் மில்க் வீட்லயே செஞ்சு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா கடையில நீங்க வாங்கவே மாட்டீங்க. கடைகள்ல வாங்கும் போது ரேட்டும் ரொம்பவே அதிகமாவே இருக்கும். ரொம்ப ஈஸியா 2 இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு வீட்லயே நாம ஈஸியா செஞ்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி ஒரு yellowish கலர்ல வந்திருக்குது. இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். இன்னும் கூட கொஞ்ச நேரம் வச்சிருந்தாலும் கூட இது ரொம்பவே திக்காகிரும். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இவ்வளவுதான், ரொம்பவே ஈஸியா வீட்லயே கண்டென்ஸ்ட் மில்க் ரெடி பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு பிளாஸ்டிக் இல்லைனா கிளாஸ் பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.